தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்கள் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமார் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் நிதி உதவியும் வழங்கியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணைக்காக காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அஜித்குமார் உறவினர்கள் நடத்திய போராட்டம், சட்ட போராட்டத்தின் விளைவாக பல திடுக்கிடும் உண்மைகளும் திருப்பங்களும் தினமும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த அஜித்குமார் வீட்டிற்கு நேரில் சென்று அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள். முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளனர். அது மட்டுமின்றி அஜித்குமாரின் தம்பிக்கு அரசு வேலையும் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்க உத்தரவிட்டுள்ளனர். இது மட்டுமில்லாமல் வழக்கை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசை நோக்கி சரமாரியாக கேள்விகளை முன்வைத்துள்ளது. அஜித்குமார் மரணம் தொடர்பாக எதிர்க்கட்சியான அதிமுக தொடங்கி பல எதிர்க்கட்சிகள், திமுக கூட்டணியில் உள்ள விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் காட்டமாக விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று அஜித்குமாரின் தாயார், சகோதரர் உள்ளிட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார்.